ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரபீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகு, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கேஸ் அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சதுக்கப்புறமா குக்கரை எடுத்து அந்த அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனதுமே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல்லு மாறுறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா குக்கரை நம்ம விசில் போட்டு மூடி வைக்கலாம். வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கழிச்சதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் வெந்திருக்கும். நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இப்போ கரண்டி வச்சு அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே சக்தி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சக்தி சிக்கன் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கூட நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி கறியை நம்ம இறக்கிக்கலாம். சுவையான சிக்கன் கறி ரெடி.